கேரள மாநிலம் கொச்சியின் ரவிபுரத்தில் பிறந்தவர் பழம்பெரும் பின்னணி பாடகர் பாலியத் ஜெயச்சந்திரகுட்டன் என்கிற பி. ஜெயச்சந்திரன். மலையாளம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 16,000க்கும் மேற்பட்ட திரை இசை பாடல்களை பாடி 5 முறை கேரள அரசின் விருதை பெற்றுள்ளார் ஜெயச்சந்திரன். 1973ஆம் ஆண்டு எம்.எஸ். விஸ்வநாதனால் தமிழ் திரை உலகிற்கு அறிமுகம் செய்யப்பட்ட ஜெயச்சந்திரன் தமிழ் கவிதையை இனிய பாடல்களாக அரங்கேற்றினார். பிறந்தது மலையாள தேசம் என்றாலும் அச்சு பிசகாத தமிழ் உச்சரிப்பாலும் தனது காந்த குரலாலும் தமிழ் திரை இசை ரசிகர்களை கட்டி போட்டவர் ஜெயச்சந்திரன். இசைஞானி இளையராஜா இசையில் நானே ராஜா நானே மந்திரி படத்தில் விஜயகாந்தின் குரலுக்கு ஏற்றார் போல அவர் பாடிய பாடல் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. 1984ஆம் ஆண்டு வெளியான வைதேகி காத்திருந்தாள் படத்தில் ஜெயச்சந்திரன் பாடிய 3 பாடல்களும் இன்றைக்கும் பலருக்கு தாலாட்டாக உள்ளது. விஜயகாந்தின் படத்தில் சோகப் பாடல் என்றாலே ஜெயச்சந்திரனை கூப்பிடுங்க என்று கூறும் அளவிற்கு அவரது பாடல்கள் உருக்கமாக அமைந்தன. A.R. ரஹ்மான் இசையில் ரசிகர்களின் மனங்களை கத்தாழங் காட்டுவடிக்கு அழைத்து சென்றவர் ஜெயச்சந்திரன். S.A. ராஜ்குமார் இசையில் அவர் பாடிய சின்ன பூவே மெல்ல பேசு என்ற பாடல் பட்டி தொட்டியெல்லாம் பிரபலமானது. விஜயின் முதல் பிளாக் பஸ்டர் ஹிட்டான பூவே உனக்காக படத்தில் ஜெயச்சந்திரனின் குரல் வளம் அடுத்த தலைமுறையையும் ரசிக்க வைத்தது. அஜித் நடித்த அவள் வருவாளா படத்திற்காக காதலின் சங்கீதத்தை ஓங்கி ஒலிக்கச் செய்தவர் ஜெயச்சந்திரன். ரஜினியின் பாபா படத்திலும் அவர் பாடிய பின்னணி பாடல் ரசிகர்களை ரசிக்க வைத்தது. பாடகர் K.J. யேசுதாஸின் குரலுடன் ஒத்துப்போகும் மென்மையான குரலுக்கு சொந்தக்காரரான ஜெயச்சந்திரன் 2000வது ஆண்டுக்கு பின்னர் தமிழில் அதிகளவில் பாடல்களை பாடாவிட்டாலும் தொடர்ந்து மேடை கச்சேரிகளில் பங்கேற்று தனது பாடல்களால் ரசிகர்களை தாலாட்டினார். 80 வயதை எட்டிய நிலையில் வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவால் திருச்சூரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஜெயச்சந்திரன் அங்கு காலமானார். மொழிகளை கடந்து பறந்த இந்த இசை பறவை தனது சிறகுகளை சுருக்கிக் கொண்டது. அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கும் உடலுக்கு திரை உலகினர், அரசியல் பிரமுகர்கள், ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தினர்.